அனைவருக்கும் காலை வணக்கம். இங்கே அனைவரும் பாடல்களை பார்த்துருப்பீங்க. ரொம்ப நாளுக்கு பிறகு ஏதோ ஒரு படத்தில் ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் இதில் அத்தனை பாடல்களும் எக்ஸ்ட்ராடினரியாக வந்திருக்குன்னு சொன்னால் அதுக்கு யுவன் சங்கர் அவர்களை பாராட்டியே தீர வேண்டும். ஆனால் ஒரே ஒரு குறை ஆடியன்ஸ் கிட்ட இருக்கும். ஏன்னா இப்போ படங்கள் எல்லாம் ஒரு 5 பாட்டு 6 பாட்டுன்னு சொன்னால் ஒரு 2-3 பாட்டுக்கு வெளியில் போய் சிகரெட்டு கேன்டீன்னு சொல்லி போவாங்க. ஆனால் இந்த படத்தில் அதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால சில பேர் குறை சொல்லலாம். எழுது போக முடியாத அளவுக்கு யுவன் சங்கர் ராஜா அவர்கள் இந்த பாடல்கள் அமைத்திருப்பது உண்மையிலேயே இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. முக்கியமாக ஜிடிவி சம்பந்தப்பட்ட படங்கள் பொதுவாக நல்ல படங்களவே அவங்க தேர்வு செய்வாங்க. சேட்டலைட் வாங்கும்போது செலக்ட் பண்ணி நல்ல படத்தை தேர்வு செய்வாங்க. அதுக்காக அந்த நிர்வாகத்தை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கேன். இந்த கிருஷ்ணனுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது இந்த படத்தினுடைய கலர்ஃபுல் ஃபோட்டோகிராஃபி மற்ற எல்லா டெக்னீஷியன்ஸும் பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். கோரியோகிராஃபியில் எல்லா விஷயமுமே அருமையாக இருக்குது. ஆனால் அவர் கல்யாணத்துக்கு பிறகு உண்மையில் அவருக்கு பெரிய ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் இருக்குன்னு நினைக்கிறேன். பெரிய ஒரு முன்னேற்றத்துக்கான இது அவருடைய மனைவியினுடைய அதிர்ஷ்டமும் சேர்ந்து அவங்க பெற்றோர்களுடைய உழைப்பு இந்த அளவுக்கு கிருஷ்ணா வளர்ந்துருக்காருன்னு சொன்னால் முதல் முறையாக சத்தியமாக விஷ்ணுவர்தனும் கிருஷ்ணா அவங்க பேரண்ட்ஸ் பாராட்டியே தீர வேண்டும். ஏன்னா அவங்களுடைய வெற்றிக்கு அவங்களுடைய உழைப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. பட்டியல் சேர்க்கிறவர்கள் எனக்கு ஆரம்பத்திலேருந்து என்னுடைய நண்பர் என்ற முறையில் அவங்களை நான் பாராட்டியே தீர வேண்டும். இங்கே கிருஷ்ணா பண்ணியிருக்கிற ஒரு பெரிய விஷயம் என்னன்னு சொன்னால் அது கூட ஒருத்தர் நடிச்சிருக்கார். அதான் முதல்ல பக்கத்தில் இருக்கிறவர் கேட்டேன், யார் சார் அவர் அந்த பையன் துருன்னு இருக்காருன்னு சொன்னால் இந்த மாப்பாக்க ஆனந்துன்னு சொல்லிட்டு. மாப்பாக்க ஆனந்துடையது பொதுவாக இந்த விஜய் டிவியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நம்ம சிவகார்த்திகேயனுக்கு அப்புறம் அந்த வரிசையில் வரக்கூடிய மாப்பாக்க ஆனந்தியும் நிச்சயம் அவருக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குன்னு கூறிக்கொண்டு இந்த படம் தாமதமானாலும் தள்ளி வந்தாலும் துளி வரக்கூடிய ஒரு நல்ல படமாக அமையும் என்று கூறி நிச்சயம் இது ஒரு மாபெரும் வெற்றி பெறும் என்று வாழ்த்தி வாய்ப்பளித்துக்காக நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.